வணக்கம் செல்லக்குட்டீஸ். போன முறை நம்ம குட்டி முயல், ஞானமுள்ள ஆந்தை, அப்புறம் பலசாலி ஆமை 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த நரிய எப்படி மடக்கி புடைக்குதுன்னு திட்டம் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க திட்டம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். குட்டுவின் திட்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு. நரி ஒவ்வொரு நாளும் ஒரே வழியில தான் திருட வரும்னு ஆந்தைக்கு தெரிஞ்சுச்சு. அதனால நரி வர்ற வழியில பலசாலி ஆம ஒரு பெரிய பள்ளம் வெட்டி மறைக்க, அதச் சுத்தி நெறைய காய்கறிகள போட்டு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணினாங்க. அவங்க 3 பேரும் ராத்திரி முழுக்க உழைச்சாங்க. ஆமை தன்னோட பலசாலி கால்களால மண்ண வெட்டி பள்ளம் தோண்டுச்சு. குட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள எடுத்துட்டு வந்துச்சு. ஆந்தை அவங்களுக்கு யாரும் வராங்களான்னு வானத்துல இருந்து பாத்துக்கிச்சு. அவங்களோட உழைப்பு வீண் போகல. மறுநாள் ராத்திரி நரி வழக்கம் போல திருட வந்துச்சு. அதோட கண்ணு பள்ளத்த சுத்தி இருந்த காய்கறிகள மட்டும் தான் பாத்துச்சு. வாவ்! நெறைய காய்கறின்னு நெனச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துச்சு. அப்பதான் டபக்குன்னு பள்ளத்துல விழுந்துருச்சு. நரிக்கு ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அதுக்கு ஒண்ணும் புரியல. பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ குட்டு, ஆந்த, ஆம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து நரிய வெளிய கொண்டு வந்தாங்க. இனிமேல் இப்படி திருட மாட்டேன் அப்படின்னு நரி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுச்சு. நம்ம குட்டி முயலும் நண்பர்களும் நரிய மன்னிச்சு விட்டாங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் காய்கறிகள கூட குடுத்தாங்க. அன்னையிலேருந்து நரி திருடுறத நிறுத்திட்டு நல்லவனா மாறிடுச்சு. காடு முழுக்க குட்டு, ஆந்தை, ஆம 3 பேரையும் ஹீரோக்களா கொண்டாடுனாங்க. பாத்தீங்களா குட்டீஸ்? சின்ன குட்டுவின் தைரியமும், அதோட நண்பர்களின் உதவியும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு. இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.